श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ऊवे மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளி செய்த 717 ஸ்லோகங்கள் கொண்ட காவிய கிரந்தம்னே சொல்லலாம். ஸ்ரீமத் வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரத்தை பற்றியது. ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் ஆச்சாரியன் அனுகிரகம் 618 ஸ்லோகம் வரைக்கும் இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி 619ஆவதுலேருந்து சுவாமி தேசிகனுடைய குமாரர் காலக்ஷேபன் பகவத் விஷய காலக்ஷேபமெல்லாம் சுவாமி வரதாச்சாரியர் தான் எங்களுக்கு இந்த திருவாய்மொழியின் தாத்பரிய அர்த்தத்தை அருளி செய்யணும்னு தேவரருடைய திருக்குமாரருக்கு சுவாமி யதிராஜரின் கட்டாட்சத்தினால் ஆச்சாரிய குணபூர்த்தி சகலமும் அமைந்துள்ளது. அதனால் அவரையே தேவரருக்கு துல்லியமாக சமமாக நாங்கள் ஆச்சாரியராக எண்ணுகிறோம்னு அவர் சிஷ்யர்கள் கூறினர். பிரம்மதந்திர சுதந்திரனே சேத். அடுத்த ஸ்லோகம் அயமதிகத்ய பிரதமம் பிரபந்த தத்வானி சந்நிதௌ பவதாம் உபதிஷது நஃ பிரஸ்தாதிதி கிருபயார்யோ அனுக்ருண்ணாது. அயமதிகத்ய பிரதமம் பிரபந்த தத்வானி சந்நிதௌ பவதாம் உபதிஷது ந பிரஸ்தாதிதி கிருபயார்யோ அனுக்ருண்ணாது. அதனால் சுவாமி தேசிகன் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதலான முதலிகள் ஸ்ரீ பாஷ்ய பகவத் விஷயம் விசேஷ அர்த்தங்களை சுவாமி குமாரவரதாச்சாரியர்கிட்டேருந்து கேட்டு அவர்கிட்ட ஸ்ரீமல் லக்ஷ்மண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரிய மகம்பஜேன்னு அவர் விஷயமாக ஒரு தனியனை அனுசந்தித்து அப்படின்னு நேற்றைய தினம் பார்த்தோம். தேவரீரிடத்தில் இந்த ஸ்லோகத்துக்கு 619ஆவது ஸ்லோகத்துக்கு தேவரீரிடத்தில் எல்லா அர்த்த விசேஷங்களையும் அறிந்து எல்லா ஞானத்தையும் பரிபூர்ணமாக கொண்டவரான சுவாமி வரதாச்சாரியர் தேவரீருடைய திருக்குமாரர் எங்களுக்கு இந்த திருவாய்மொழியின் தாத்பரிய அர்த்தத்தை அருளி செய்யட்டும், அதற்கு தேவரீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்தனர் அப்படின்னு அந்த குரு பரம்பரா பிரபாவம் திருத்தீய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தை அடியொற்றி இந்த ஸ்லோகத்தை சுவாமி கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகிக்கிறார். 620ஆவது ஸ்லோகத்தில் திருஷ்ட்வா பிரவருத்திமேஷாம் யதிராஜமதானுசாரிணீமார்யா அசிஷத்தனயம் தோஷாத் தேஷாம் திவ்ய பிரபந்தமுபதேஷ்டும். திருஷ்ட்வா பிரவருத்திமேஷாம் யதிராஜமதானுசாரிணீமார்யா அசிஷத்தனயம் தோஷாத் தேஷாம் திவ்ய பிரபந்தமுபதேஷ்டும். யதிராஜனின் மதத்தில் மிகவும் விருப்பம் கொண்டு மிகவும் பிராவண்யம் கொண்ட சிஷ்யர்களை பார்த்து மிகவும் சந்தோஷித்த சுவாமி தேசிகன் தம் குமாரனிடம் அவர்களுக்கு பிரபந்த விஷயமான உபதேசங்களை அருளுமாறு ஆணையிட்டார், அனுகிரகித்தார். பிரணமன்யது கிரிலக்ஷ்மி நாராயண பாஷ்யகாராதீன் கஞ்சித் காலம் தத்ர ஸ்தித்வாகா சத்யமங்கலம் பூயः. பிரணமன்யது கிரிலக்ஷ்மி நாராயண பாஷ்யகாராதீன் கிஞ்சித் காலம் தத்ர ஸ்தித்வாகா சத்யமங்கலம் பூயः. திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு யதுகிரி நாச்சியார் திருநாராயணன் செல்வப்பிள்ளை அவரை வணங்கி யதுகிரி தாயாரையும் திருநாராயணரையும் பாஷ்யக்காரரையும் வணங்கி அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு
சுவாமி மீண்டும் சத்தியமங்கலம் எழுந்தருளினாராம். அந்த சத்தியமங்கலம் எழுந்தருளினதும் அதை பற்றி அடுத்த ஸ்லோகத்திலேருந்து வரப்போகிறது. ஆஸ்தான சதம் ரங்கிணமாலக்ஷ்யாஸ்தா பலிஷ்யதி கதேதி விரச்சய்யா பீதிஸ்தவமதி தர்ஷாதம்புஜாட்சமார்த்தயத. ஆஸ்தான சதம் ரங்கிணமாலக்ஷ்யாஸ்தா பலிஷ்யதி கதேதி விரச்சய்யா பீதிஸ்தவம் அதிதர்ஷதாம்புஷாஷமார்த்தயத. சத்தியமங்கலம் ஆஸ்தானத்தில் இருந்த சமயத்தில் ஸ்ரீ ரங்கநாதரின் நினைவு வந்தது சுவாமிக்கு. ஸ்ரீரங்கஸ்ரீ அந்த ஞாபகம் வந்து ஸ்ரீ ரங்கநாதனை வெகுகாலம் பிரிந்த அவரை விட்டு பிரிந்த வருத்தத்தினால் அங்கு இருக்கும் அந்த துருஷ்கர் அவர்களின் படையெடுப்பால் அங்கு இருக்கும் அவல நிலையை போக்குவதற்காக அபீதிஸ்தவம் என்ற கிரந்தத்தை தாமரை கண்ணனான ரங்கநாதனை வேண்டி இயற்றினார் என்கிறார் சுவாமி. இங்கு அந்த அபீதிஸ்தவம் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் அருளி செய்த திவ்ய ஸ்தோத்திரங்களில் அபீதிஸ்தவம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் அரங்கத்தில் திருவரங்கத்தில் சாந்தியை பிரார்த்திப்பதாய் அமைந்தது. ஓரொன்று தானே அமையாதோ என்பதை இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் மூதலிக்கும். இந்த அபீதிஸ்தவத்தின் அனுசந்தானத்தின் பலனாக அரங்கநகரப்பன் முன்போலவே சாந்தானந்த மகா விபூதிகளை பெற்று இனியனாய் இன்றளவும் சேவை தந்தருள்கிறான். ஆச்சரியமா இந்த அபீதிஸ்தவம், அதுவும் ரமாதைத ரங்கபூ ரமணகிருஷ்ண விஷ்ணோஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண 10 திருநாமங்கள் அதில் படிக்கப்பட்டன. 2 எழுத்துடைய பேர் 4, 3 எழுத்துடைய பேர் 1, 4 எழுத்துடைய பேர் 3, 5 எழுத்துடைய பேர் 1, 6 எழுத்துடைய பேர் 1 என்பதை அந்த 10 திருநாமத்தில் நம்ம அனுபவிக்கலாம். எத்தகைய பயம் இருந்தாலும் இந்த சேவிச்சா சகலவிதமான பயமும் நீங்கிவிடும். இதை படியுங்கோள்னு சுவாமி தேசிகன் சாதிப்பது மிக அழகு. தத்துவகித புருஷார்த்த நிர்ணய பிரகாரமும் உபனிஷத் வாக்கியங்களை நினைவுறுத்தும் சொற்களை அமைக்கும் சிறப்பும் வராக சரண ஸ்லோகத்தை காட்டும் அந்த பொலிவும் பயநிதானத்தை காட்டும் அழகும் உனது விச்சேதம் ஏற்படக்கூடாது, உன்னை அனுபவிப்பதில் குறையே வராமல் இருக்கும் என்று கூறும் மனப்பான்மையும் சரணாகதர்களின் பிரணயம் முறிந்தால் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் பயமுறும் என்று கூறுவதும் ஸ்ரீரங்கஸ்ரீ வளர வேண்டும் என்று ஆசாசிக்கும் மங்களாசாதனம் செய்யும் அழகும் உனது திவ்யாயுதங்களை உறங்க விடாமல் செய்து நீயே ரங்கத்தை காப்பாற்றிக்கொள் என்று சாதிக்கும் முறையும் பரஸ்பரம் ஹிதத்தை நாடும் பாகவதர்களின் குழாங்களின் நடுவே தனக்கு வாசம் வேண்டும் என்று சாதிப்பதும் அதுவே அவன் அளிக்கும் அபயம் என்று சாதிப்பதும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. ஆங்காங்கு வேத சப்தங்களையும் புராண ஸ்லோக பாகங்களையும் இணைத்து கவிப்பாடும் இயல்பு எப்பவுமே சுவாமி தேசிகனுக்கு. ரொம்ப ஆச்சரியமாக அபீதிஸ்தவத்தை தெரிவிக்கிறார். 29 ஸ்லோகங்கள் கொண்டது. அச்சம் நீங்குமாறு திருவரங்கனை பிரார்த்தித்த ஸ்தோத்திரமாதலில் இதுக்கு அபீதிஸ்தவம்னு பேர். பீதியை ஏற்படாமல் இருப்பதற்கு. அதாவது திருவரங்கத்தில் நெடுங்காலம் எழுந்த போது திருவரங்கனை நன்கு அனுபவித்து கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணியிருந்தார். முகம்மதியரின் படையெடுப்பால் பெருந்துன்பம் விளைந்து முகம்மதியர் படை கோவிலில் புகழ்ந்து பாழ் செய்ய முற்பட்டதும் சுவாமி தேசிகன் திருவரங்கனை பிரிந்து அங்கே இருக்க விரும்பாமல் அவ்வூரை விட்டு வெளியே எழுந்தருளான்னு முன்னாடி பார்த்தோம். இங்கே திருநாராயணபுரத்திலேருந்து சத்தியமங்கலம் வந்து அபீதிஸ்தவம் என்னும் உயர்ந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் முதலியவை நின்றுவிட்டதையும் உற்சவ மூர்த்திகள் வெளி ஊருக்கு எழுந்தருள நேரிட்டதையும் நினைக்கும்போது சுவாமிக்கு மன ஒரு நோவு ஏற்பட்டது. திருவரங்கத்தில் ஏற்பட்ட ஆபத்தை நீக்கி அபயமளிக்குமாறு உற்சவ மூர்த்திகள் மறுபடியும் பெரிய பெருமாளுடன் சேர்ந்து திருவாராதனங்கள் கண்டருளும்படி இந்த ஸ்தோத்திரத்தால் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையுடன் பக்தியுடனும் பாராயணம் செய்பவர்களுக்கு எந்த பயமும் நிச்சயமாய் நீங்கும். அவர்கள் இஷ்டத்தை திருவரங்கம் தலைக்கட்டி வைப்பது உறுதி என்று தெரிவிக்கிறார் அதில் பலஸ்ருதியில். இப்படி அபீதிஸ்தவம் என்ற கிரந்தத்தை செந்தாமரை கண்ணனான ரங்கநாதனை வேண்டி இயற்றுகிறார். 623 சிர விஸ்லேஷாசகனே கிரந்ததி தர்ஷேன வெங்கடேஷ குரவ்
ஸ்வஸ்தானே ஸ்தாதுமனா அபவத் ஸ்ரீரங்கநாதோ அபி. ஸ்ரீரங்கநாதனை வெகுகாலம் பிரிந்த சோகத்தினால் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்தார் சுவாமி. ஸ்ரீரங்கநாதனும் தன் ஸ்தானத்தில் இருந்தபடி சுவாமியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் வருந்தினான் போலும். 624 சேஞ்சீராஜோ கோபண நாமா ஸ்ரீவாச சேவாயை அஞ்சனசைலம் கத்வா ரங்கேஷம் வீக்ஷ விஸ்மயமபாப. அங்கே ரங்கநாதன் வருந்தினான். அவனுடைய சங்கல்பத்தில் இங்கே ஒரு சமயம் செஞ்சி நாட்டை ஆண்டு வந்த அரசனான கோபண்ணா என்பவன் செஞ்சி நாட்டை ஆண்டு வந்தான். அந்த அரசன் கோபண்ணா என்பவன் திருமலைக்கு சென்றான் ஸ்ரீனிவாசனை தரிசிக்க. அங்கு ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் எழுதிருக்கார். ஏன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கான் ஏழை பண்ணி. ஸ்ரீரங்கநாதனின் திவ்யமங்கல விக்கிரகம் ஏழி இருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தான். கஸ்மாத் ரங்கேஷகா ஸ்வம் ஸ்தானம் தியக்த்வா அத்ர வசதி இதி விஷயா குலாய தஸ்மை व्यञ्जिञ्जं तत्र वासिनः सर्वं कस्मात् रङ्गेशस्वं स्थानं त्यक्त्वा अत्र वसतीति विषयाकुलाय तस्मै व्यञ्जिञ्जपं तत्र वासिनः सर्वं. இந்த இடத்துல அந்த ஸ்ரீரங்கநாதன் தன் ஆஸ்தானத்தை விட்டு இங்கு திருமலையில் ஏன் எழுந்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக அங்குள்ளவர்களிடம் அந்த அரசன் கேட்டான். ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் எங்கே எழுந்திருக்கிறார், என்ன காரணம் என்று கேட்டார். விருத்தம் ஸ்ருத்வா ரங்காஸ்தானே தம் ஸ்தாபயிது காமஹ பகுஷேனாபிஸ் சாகம் ரங்கேஷம் ஷேஞ்சிராஜ்யமானின்யே. விருத்தம் ஸ்ருத்வா ரங்காஸ்தானே தம் ஸ்தாபயிது காமஹ பகுஷேனாபிஸ் சாகம் ரங்கேஷம் ஷேஞ்சிராஜ்யமானின்யே. அந்த அரசன் கோபண்ணா ஸ்ரீரங்கநாதனுடைய விற்த்தாந்தம் என்ன நடந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு உடனே அவரை மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும்னு அப்படியே ஒரு ஆவல் கொண்டான், ஆசை கொண்டான். இந்த பெருமாள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய பெரிய சேனையை திரட்டி கொண்டு முதல் விஷயமாக ரங்கநாதனை செஞ்சி தேசத்திற்கு ஏழை பண்ணி கொண்டு வந்து விட்டான். தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் சேஞ்சீம் ஸ்தசிம்மபுரியாம் ரம்யம் ஹர்மியம் சநிர்மாய கிருத்வா சரஸ்ச சரசம் ரங்கேஷாராதனம் சக்ரே. சேஞ்சீம் சத்சிம்மபுரியாம் ஸ்ரீ ரங்கே ரம்யம் ஹர்மியம் சநிர்மாய கிருத்வா சரஸ்ச சரசம் ரங்கேஷாராதனம் சக்ரே. ஸ்ரீ ரங்கநாதனை எழுந்தருள பண்ணுவதற்காக அந்த செஞ்சி தேசத்தில் ஒரு அழகிய மாளிகையை நிர்மாணம் பண்ணான். முதல்ல அங்கு ஒரு ஆச்சரியமாக அழகான புஷ்கரணியை தோண்டி அமைத்து ரங்கநாதனுக்கு உரிய திருவாராதனங்கள் நடக்க ஏற்பாடு பண்ணான். துரங்கநகரீம் விதாய ஜனான் வித்ராவ்ய கிராமாந்தரப்யாக்ரம்யாகுதோ பயா ஊஷு. துரங்கநகரீம் விதாய ஜனான் வித்ராவ்யக்ராமாந்தரமப்யாக்ரம்யாகுதோ பயா ஊஷு. இந்த இடத்துல சுவாமி தெரிவிப்பது ஸ்ரீரங்கத்தில் துருஷ்கர்களான அந்த மிளேச்சர்கள் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் உள்ள கிராமங்களை ஆக்கிரமித்து கொண்டு அங்கு இருக்கும் ஜனங்களையும் விரட்டி எடுத்து பயமில்லாமல் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் என்ன நடந்ததுன்னு அந்த சமயத்தில் 629 அடியேன் இன்னைக்கு முடிக்கிறேன். சிம்மோ நாம்னா ரங்கேஷஸ்ய பிரத்யந்த பாலகா கஷ்சித் சம்விதித கோபனார்ய விவசாயோ ம்லேச்ச நாயகமுவாச்ச. இதை நாளைக்கும் இந்த ஸ்லோகம் சேவிச்ச அர்த்தம் அனுபவிக்கலாம். இதை ஏன் இதை சொல்லணும் இங்கன்னா, அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கநாதனுக்கு அத்தியந்த அந்தரங்க கைங்கரிய பரனாக இருந்த சிம்மன் என்ற ஒரு இளைஞன், ஒரு சின்ன வயசு உடைய ஒரு யுவா இளைஞன், கோபண்ணா என்ற அரசன் ரங்கநாதனை மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் செயல்களைக் கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமிதப்பட்டு அந்த மிளேச்ச கூட்டத்தின் தலைவனை சந்தித்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்.
அதாவது அந்த எதிரிகள் கட்சியில் புகுந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அவர்களில் ஒருவனாக வேலை செஞ்சு அவர்களை கவுக்கிறதுக்காக, மிலேச்சர்களை கவுக்கிறதுக்காக அவன் பிளான் பண்ண போகிறான். அதுதான் நாளைய தினம் அனுபவிக்கப் போகிறோம். அந்த நல்ல ஸ்லோகங்கள் அர்த்தத்துடன் இன்று முடிக்கலாம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.